முதல் செஷன்ல 4 சொப்பனங்களுடைய காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். யாக்கோபு கண்ட சொப்பனங்கள், அபிமெலேக்கு கண்ட சொப்பனம், லாபான் கண்ட சொப்பனம் என்று சொல்லி, ஆக இந்த 4 சொப்பனங்களின் அடிப்படையிலே புது உடன்படிக்கையின் சபை எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகிறது, புது உடன்படிக்கையின் சபை எவ்வாறு வளர்ச்சி அடைய வேண்டும், புது உடன்படிக்கையின் சபை எப்படிப்பட்ட சத்தியத்தில் நிறைந்திருக்க வேண்டும், புது உடன்படிக்கையின் சபையினுடைய ஒட்டுமொத்த பயணமும் எதை நோக்கி காணப்பட வேண்டும் என்கிற விலையேற பெற்ற வார்த்தைகளை நம் வேத வசனங்களின் அடிப்படையிலே விசேஷமாக தேவன் காண்பித்த, தேவன் சொப்பனங்களிலே வெளிப்படுத்தி கொடுத்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் படிக்க தேவன் உதவி செய்தார். இந்த 2வது செஷன்லையும் ஒரு சில சொப்பனங்களின் வாயிலாக தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. பிரியமானவர்களே, சொப்பனம் கொடுக்கப்படுவதனுடைய நோக்கத்தை நீங்க திட்டவட்டமாய் அறிய வேண்டும். ஒரு காரியத்தை நான் உணர்த்தி வைத்து அதை தொடர்ந்து சொப்பனங்களுக்குள்ளே கடந்து போகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொப்பனக்காரருக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பல வாக்கியங்களை குறித்து பேசுகிறார். அதுல விசேஷமாக 27ஆம் வசனத்தை, 25ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 23:25 சொல்லுகிறது, சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்கதரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறவர்கள். பாத்தீங்களா? இருதயத்தின் வஞ்சகம் என்று சொல்லும் போது தங்களுக்கு சாதகமாக, தங்களுக்கு வேண்டியபடி, தங்களுடைய பைகளை நிரப்பும்படிக்கு, தங்களுடைய பொருளாதார செல்வாக்கை உயர்த்தும்படிக்கு, தங்களுடைய பேங்க் பேலன்ஸை உயர்த்தும்படிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்விதமான சொப்பனங்கண்டேன் சொல்லி தங்களுடைய இருதயத்தில் தரிசிக்கிறதை, தங்களுடைய இருதயத்தில் யோசிக்கிறதை அடித்துவிடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ. 27ஆம் வசனத்தை பாருங்க. அவங்க சொல்லி வஞ்சிக்கக்கூடிய காரியம் எப்படி, அதோடைய விளைவு எப்படி இருக்குமா? 27ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 23:27, என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாளி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். எப்படி? எதுக்கா? என் நாமத்தை மறக்கும்படி செய்யறாங்க. அப்ப அவங்களுடைய சொப்பனத்தினுடைய வியாக்கியானம் எதற்கு, என்ன விளைவை ஏற்படுத்துதா? தேவனுடைய நாமத்தை மறக்கும்படி செய்கிறார்கள். தேவனை மறந்து விழணும். அதுக்குதான் இன்னைக்கு சொப்பனம், சுய சொப்பனம், சுயத்துல எழும்பக்கூடிய இருதயத்துல இருக்கிற அந்த வஞ்சகத்தையே வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் இந்த பொய்யான சொப்பனங்களிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் சொப்பனத்தை தேவன் முற்றிலும் வெறுத்துட்டார் பைபிள் இல்லை. அதனால நீங்க வசனத்தை தெளிவா பார்க்கணும். அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல் அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா அநேக சொப்பனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய எல்லா சொப்பனங்களையும் சொல்லல. தொல்லையின் திரட்சையினால் சொப்பனம் பிறக்கிறது போல மூடருடைய வார்த்தையினால் என்ன செய்யுமா? ஆமா, அநேக வார்த்தையினால என்ன செய்யுமா? மூடருடைய சத்தமும் பிறக்கும் சொல்லி அங்கே பிரசங்கி 5:3 நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த சொப்பனங்களினாலே, தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். அப்போ பொய்யான சொப்பனங்களினாலே ஏற்படுகிற விளைவு என்ன? தேவனை மறக்கிற, தேவனுடைய நாமத்தை மறக்கிற இடத்துக்குள்ளே ஜனங்கள் தள்ளப்படுது. அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த சொப்பனத்தை தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கங்க கூட்டத்துக்கு ஓடுறாங்க பாருங்க. அவங்களோட வசனத்தை கேளுங்க, ஒண்ணும் சொல்ல தெரியாது. பெரிய வெக்கக்கேடு என்ன தெரியுமா? உங்க ரெச்சிபின் அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொன்னா கூட சொல்ல தெரியாது. ஆனா கழுகு வந்ததுன்னு சொல்ல தெரியும். கழுகு வந்துச்சு, பூனை வந்துச்சு, புறா வந்துச்சு, அங்க எரும மாடு வந்துச்சு, இங்க காளமாடு வந்துச்சு, இங்க பசுமாடு வந்துச்சு, இப்படி சொல்லதுக்கு நல்லா பழகிருக்காங்க. சிங்கம் வந்தது, புலி வந்ததுன்னு சொல்லுவாங்க. கடைசியா சிங்கம் எத்தனை பேர் வாரிட்டு போதோ தெரியாது. இந்த உண்மையிலே சொல்லும் பிரியமானவர்களே, இப்படி தரிசனம் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லிக்கிட்டே இருந்தா பைபிள் எதுக்கு? இந்த பைபிள் தான் நம்மளை பூர்ணப்படுத்தக்கூடியவைகள். எந்த சொப்பனம் தரிசனம் இருந்தாலும் இந்த பைபிளுக்கு உட்பட்டு இருக்கணும். அதனாலதான் இந்த பைபிள்ல வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனங்களிலே புது உடன்படிக்கையின் சபையின் மேன்மையையும், புது உடன்படிக்கையின் சபை பெற்று அனுபவிக்க வேண்டிய தரமான சத்தியமாகிய, தரமான உபதேசமாகிய சிலுவை பற்றிய உபதேசமும் வெளிப்படுத்தப்படுகிறது. முதல் செஷன்ல பார்த்த 4 சொப்பனங்களிலுமே புது உடன்படிக்கை சபையினுடைய தரத்தை குறித்து தேவன் பேசுகிறார்.
ரெண்டாவது நம்ம தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். அதே ஆதியாகம புஸ்தகத்துக்கு வருவோம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வருவோமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்திலே யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்களை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுனாலதான் துரிதமாய் போகிறேன், ஏனென்றால் நேரம் இல்லை. நான் வேகமா அதை விவரிக்க வேண்டியது உள்ளது. பிரியமானவர்களே, மன்னிக்கவும், யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்களை கவனியுங்கள். முதல் சொப்பனத்திலே பார்க்கிறோம், அழகா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வயலிலே அறுத்த அரிகளுடைய கட்டுகள் இருக்கு, அரிக்கட்டுகள் இருக்கு. அதுல என்ன செய்யறது? அரிக்கட்டுகள் என்ன செய்கிறதா? அழகா சொல்றாரு, அந்த சுற்றி இருக்கிற அரிக்கட்டுகள் என்னை வணங்கிட்டுன்னு சொல்லி சொல்றார். அரிக்கட்டுகள் வணங்குகிறது, யோசேப்பை வணங்கிற்று. அதைத் தொடர்ந்து அவர் இன்னொரு சொப்பனம் காண்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது முதல் சொப்பனத்தை பார்க்கிறோம். 2வது சொப்பனத்தை நாம் பார்க்கும்போது 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரி நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க எல்லாம் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யோசேப்புடைய தாய், தகப்பன், யோசேப்புடைய சகோதரர் எல்லாம் அவனை வணங்குகிற சொப்பனம், வணங்குகிற காட்சிக்கு எத்தனமாய் அரிக்கட்டுகளும் 11 நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனும் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இதுல காண்பிக்கப்பட்ட உண்மையான இந்த வெளிச்சம் என்ன? இந்த அரிக்கட்டுகள், நட்சத்திரங்கள், இந்த ரெண்டையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று பூமியில காண்பிக்கப்பட்ட தரிசனம், இன்னொன்று வானத்திலே காண்பிக்கப்பட்ட தரிசனம். இது தெளிவா விளங்கிக்கங்க. அரிக்கட்டுகள் எங்க இருக்கிறது? அரிக்கட்டுகள் பூமியில உள்ளது. பூமியில விளைகிற விளைச்சலை வெளிப்படுத்தக்கூடியது அரிக்கட்டுகள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் உள்ளது. அப்ப இந்த பூமி வானம் என்று சொல்லும் போது தேவன் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியை எவ்விதமாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால், பூமியில் உள்ள மணலை போலவும், அதாவது கடற்கரை மணலைத்தனையாகவும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணுவார் என்று சொல்லும் போது இது உண்மையாகவே, அப்ப பூமியிலையும் பூமியில இருக்கக்கூடிய யோசேப்புடைய ஸ்தானத்தில யோசேப்பை வணங்குகிறார்கள். மேலே வானத்தில் காண்பிக்கப்படுற அப்படிப்பட்ட அந்த சொப்பனத்தின் தரிசனத்திலையும் அங்கேயும் அவனை வணங்குகிற காட்சி காண்பிக்கப்படுகிறது. இப்போ இந்த சொப்பனத்தினுடைய மேன்மையை நாம் பார்க்கிறதுக்கு முன்பாக, யோசேப்பு யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு அவன் முன் நிழல். ஏனென்றால் யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்த வெளிப்பாடான சத்தியங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்திலே யாக்கோபு மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அதிலே யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி. கனிதரும் செடி, அவன் ஒரு திராட்சை செடி, கனிதரும் செடிக்கு அடையாளம். அப்போ நான் செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் திராட்சை செடிக்கு அடையாளம், சபை அவரோடு இணைந்திருக்கிற கொடிகளுக்கு அடையாளம். அப்ப இதே போலதான் அங்கேயும் பாருங்க, யோசேப்பு குறித்த வெளிப்பாடு அதுதான். யோசேப்பு குறித்து வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி. கனிதரும் செடி. யோசேப்பை நாம் கிறிஸ்துவுக்கு ஏன் அடையாளப்படுத்துகிறோம் சொன்னா விளங்கிக் கொள்ளுங்கள். யோசேப்பு தன் தகப்பனால், பிதா அப்படின்னு சொன்னா ஃபாதர், இன்னொரு தமிழ் அர்த்தம் தான், பிதாவுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை தான் தகப்பன். அப்ப தகப்பனால் நேசிக்கப்பட்டவர், ஆனா சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டவர். கிறிஸ்துவ பாருங்க, கிறிஸ்து பிதாவினால் நேசிக்கப்பட்டார், ஆனா சொந்த சகோதரர் என்ன செய்யப்படுறார்? பகைக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கிறோம், கடைசி 2 வசனங்களை பார்க்கிறோம். அதே போல மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் பிதாவினால் நேசிக்கப்பட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப அதை குறித்து பார்க்கிறோம். ஆனா அதே சுவிசேஷ வாக்கியத்துல யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் அல்லது 5 வசனங்களை பார்க்கும்போது சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். இதே காட்சியை தான் யோசேப்பிடத்துல பார்க்கிறோம். அவரும் சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டார், ஆனால் தன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாமினால் யாக்கோபினால், தன் தகப்பனாகிய யாக்கோபினால் நேசிக்கப்பட்டார். பாருங்க, அப்ப சொந்த சகோதரர்களால, சொந்த ஜனத்தினால, சொந்த இனத்தினால அவர் வெறுத்து தள்ளப்பட்டார், குழியில போடப்பட்டார், வெள்ளிக்காசுகளால் விற்கப்பட்டார். அதே போல சொந்த ஜனத்தினாலே, வெள்ளிக்காசினாலே அவர் என்ன செய்யப்பட்டார்? விற்கப்படுகிறார், காட்டி கொடுக்கப்பட்டார். இதெல்லாம் பாருங்க, யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிற ஒற்றுமைகள். சொல்ல போனா there are plenty or lots of similarities between Joseph and Jesus.
இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் இடையிலே ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கிறது, ஒத்து போகிற காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்துல கவனிப்பீர்கள் என்றால் அந்நிய தேசத்துக்கு அவர் போகிறார். கிறிஸ்துவும் அப்படிதான். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு எல்லாம் தெரியும். வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ யோசேப்புடைய காரியத்தையும் பாருங்க, சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதிகள் என்ன செஞ்சாங்க? யோசேப்பு ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். போத்திபார் ஏற்றுக்கொண்டார், போத்திபார் மனைவி, போத்திபாருடைய வீட்டார், வேலைக்காரங்க எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. பிற்பாடு அவர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் அங்கே பார்வோனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். பானபாத்திரக்காரரையும் தலைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் பார்வோனால். அதுபோல சமஸ்த எகிப்தியரால் என்ன செய்யப்படுகிறார்? ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். பாருங்க, சொந்த ஜனத்தினால் கைவிடப்பட்ட நிலைமை. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்டது, அதுதான் யோசேப்புக்கும் நேரிட்டது. ஒற்றுமையை பாருங்க. அது மாத்திரமல்ல, யோசேப்பு குறித்து நீங்க கவனிச்சீங்கன்னா, மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய அர்த்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய மனுஷன், சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய திறமை பெற்ற மனுஷன். அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. மனுஷருக்குள்ளதை அவர் அறிந்திருந்தபடியினால் ஒருவர் மனுஷரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை, அவர் யாருக்கும் இணங்கவில்லை என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களே நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, மனுஷருக்குள்ளது அப்படியே அவர் பேசுவார், மனுஷனுடைய காரியங்களை அப்படியே வியாக்கியானம் பண்ணுவார். கிறிஸ்து எப்படியோ பாருங்க, யோசேப்புக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு நீ வேதத்துல கவனிப்பீர்கள் என்றால், இந்த யோசேப்பை குறித்து நாம் படிக்கும்போது விசேஷமா யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்படும் போது, அங்கேதான் அவனுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட போகிறது. நிறுத்தப்படும் போது ஏறக்குறைய அவனுக்கு வயது எத்தனை? 30 சொல்லி பைபிள்ல இருக்கு. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயது. இயேசுவானவரும் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற நிற்கும் போது அவருக்கு வயது எத்தனை? ஏறக்குறைய 30 என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப தன்னுடைய 30வது வயதுல யோசேப்புக்கு அவனுடைய ஊழிய பணி ஆரம்பிக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு 30வது வயதுல ஊழிய பணி ஆரம்பிக்கிறது. வெள்ளிக்காசினால் 2 பேரும் காட்டி கொடுக்கப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது 2 குற்றவாளிகளுக்கு நடுவிலே அவர் இருக்கிறார். 2 குற்றவாளிகள் இருக்கிறாங்க. 2 குற்றவாளிகளுக்கு நடுவில் இவர் இருக்கிறார். மற்ற எத்தனை குற்றவாளிகள் இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனா விசேஷமா 2 குற்றவாளிகளுக்கு நடுவில் இவர் இருக்கிறார். இதைத்தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் 2 குற்றவாளிகளுக்கு நடுவாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த வசனத்தை நீங்க தெளிவா விளங்கிக்கிடணும். அதாவது 2 விதமான காரியங்கள் உண்டு. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டாருங்கிறது பட்டயத்தை எடுத்து வைங்கன்னு சொல்ற விஷயத்துல இருக்கு. அதனால 2யுமே கவனிக்கணும். இதை மட்டும் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. பட்டயம் உங்களில் பட்டயம் இல்லாதவன் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள கடவன் சொல்றது எதுக்காக? அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுகிற அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் சொன்னார் இருக்கு. அதுவும் ஒரு விதத்துல இருக்கு. இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் எப்படி இருக்கு? அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படும் பொருட்டு 2 குற்றவாளிகள் நடுவாக அவர் என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப யோசிப்பு 2 குற்றவாளி நடுவில் இருக்கிறார், இங்கே 2 குற்றவாளி. அங்கேயும் பாருங்க, 2 குற்றவாளிகள்ல ஒருத்தனுடைய தலை உயர்த்தப்படுது, ஒருத்தனுடைய தலை முடியுது. அவ்வளவுதான். அப்படித்தானே பாக்குறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு வலது இடது பக்கத்துல இருக்கிற 2 குற்றவாளிகள்ல ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் என்ன செய்யப்படுறான்? கைவிடப்படுகிறான். அப்படித்தானே போட்டிருக்கு. அப்படிதான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இவ்விதமான வெளிச்சத்தை நாம் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இடையில பார்க்கும்போது, உண்மையாவே புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யார் முன் நிழலாய், யார் முன் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறார்? யோசேப்பு. இதெல்லாம் நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரல்ல, அவர் அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணினார். அப்போ மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு உண்மையிலே யூதர் ஜனம் அவரை பகைத்து வெறுத்தபடினாலே அவர் புறஜாதியலாகிய உங்களை என்னையும் அவருக்கு ஏற்ற மணவாட்டியாய் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ஆஸ்நாத் மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளம். மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளம். ஆஸ்நாத் ஒன்னும் யூத ஸ்திரீ கிடையாது. எங்குள்ளவா? எகிப்திய ஸ்திரீ. அவள் எகிப்தில் உள்ளவள். அது ஆனபடினாலே இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரல்ல பிரியமானவர்களே, அங்கே செழிப்புள்ள வருஷங்கள், பஞ்சமுள்ள வருஷங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களை கவனிக்கும் போது, இந்த யோசேப்புடைய யோசனையின் மூலமா,
இந்த யோசேப்புக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி மூலமா யோசேப்ப தேடி எத்தனையோ ஜனம், எகிப்தியர் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசமுமே யாரை சார்ந்தா நிக்கணுங்கிற ஒரு தீர்மானம் வந்துட்டு, யோசேப்பை சார்ந்து நிக்கணுங்கிற தீர்மானம் வந்துட்டு. பாருங்க, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு, மன்னிக்கவும், மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 118வது சங்கீதம் 22ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீங்க அப்படின்னா, பைபிள்லே சொல்லுவாங்க, வேதத்திலே நடு வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க? சங்கீதம் 118 தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. 118 5 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 115 மணிக்கு 118 8 இருக்குதான். ஆனா அந்த நடு மையங்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 118:22 சொல்லுது, வீடு கட்டுகிறவர்களாலே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழக்கிறோம். அப்போ பாருங்க, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மூளையில வைக்கப்பட்ட அந்த ஒரு கல் நிமித்தமா அதுலதான் எல்லா கல்லும் இணைக்கப்படுது. அப்ப யோசேப்பை எல்லாரும் தள்ளிட்டாங்க. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், வீடு கட்டுகிறவர்கள் போட்டிருக்கு. வீடு கட்டுகிறவன் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார், யூதர்களால புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்து. அப்போ அந்த கல்லை குறித்து பார்க்கிறோம். நான் மதியான செஷன் அந்த கல்லை குறித்து விஸ்தாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். தானியேல் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனங்கள் மூலமா உங்களோட விஸ்தாரமா பகிர்ந்து கொள்வேன். இப்ப நான் சுருக்கமா சொல்றேன். இந்த கல் விலையேற பெற்ற கல். பாருங்க, தள்ளப்பட்ட அந்த கல்லை தான் மூளைக்கு தலைக்கல்ல மாற்றுகிறார். அப்போ ஆகாதென்று தள்ளப்பட்ட இந்த யோசேப்பை தான் சகல தேசத்தாருக்கும் வேண்டிய கல்லாக மாற்றுகிறார். எல்லா கல்லும் எதோட இணைஞ்சாதான் ஆஸ்வதிக்கப்பட முடியும். யோசேப்பு மூளைக்கல்லாகி இந்த யோசேப்பிட்ட வந்தாகணும். உடனே மூளைக்கல் இயேசுவை விட்டுட்டு நான் யோசேப்பு சொல்லிட்டு நினைச்சிடாங்க. யோசேப்பு அங்க கொண்டு முடியாது. யோசேப்பு ஒரு முன் நிழல், அவ்வளவுதான். அவன் சாதாரண மனுஷன். யோசேப்பு நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன். ஆனா கிறிஸ்துவுக்கு ஒரு முன் நிழலா, முன் அடையாளமா ஏற்படுத்தப்பட்டார். அப்ப இதெல்லாம் எதுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம் சொன்னா அதை தான் விளங்கிக்கிட போறோம். அப்ப அந்த அரிக்கட்டுகள் வணங்கிட்டு நட்சத்திரங்களும் சூரிய சந்திர 11 நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனும் அங்கே அவரை யோசேப்பை வணங்கிட்டுங்கிற காரியம் எதற்கு அடையாளமாய் வெளிப்படுத்தப்படுது சொன்னா, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லானது பாருங்க மனுஷரால் தள்ளப்பட்டது. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் வேதத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களை பார்க்கும்போது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், அழகா போட்டிருக்கு, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எவ்வளவு அழகா இருக்கு. தொடர்ந்து சொல்லுகிறார், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாதவர்களுக்கோ வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின அந்த கல் எப்படி ஆயிட்டான்? இடறதற்கு ஏதுவான கல்லும், அந்த கல்லுதான், அதே கல்லுதான், இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அப்ப பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு அந்த உயர்வான இடத்துல வச்சாச்சு. அப்ப கிறிஸ்துவுக்கு முன்னிலையில பாருங்க. இப்ப இந்த யோசேப்பை சார்ந்து வரலன்னா எல்லாரும் பட்டினி கிடந்து என்ன செய்ய வேண்டியதுதான்? சாக வேண்டியதுதான். யோசேப்பை தேடி வந்தா என்ன கிடைக்கும்? ஜீவன் உண்டா? கிடையாதா? ஜீவன் உண்டு. அதனாலதான் யோசேப்பை சொல்லிட்டார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அது எனக்கு நன்மையாக மாற பண்ணினார். இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாரு, ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்ன செஞ்சார்? என்னை அனுப்பினார் என்று சொல்லுவார். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு. அப்ப இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இதான் அந்த சொப்பனங்களுடைய மேன்மை. இதான் அந்த சொப்பனங்களுடைய மேன்மை. வரப்போகிற நாட்களில் உள்ள அந்த சொப்பனங்களுடைய மேன்மை. அது என்ன வரப்போறது? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் தேவன் ஏற்படுத்த போகிறார். அதை குறித்த சொப்பனம். நாங்களா உன்னை வணங்க போகிறோம். யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை எந்த சூழ்நிலையில குழியில கொண்டு போடுறாங்க, வித்து போடுறாங்க தெரியுமா? சொப்பனத்தை வச்சுதான் வித்து போடுறாங்க. ஏதோ சொப்பனக்காரன் வர்றான், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். அப்ப அவங்களுடைய நோக்கமே என்ன? இதுதான். இது நிறைவேற விடக்கூடாது. கிறிஸ்துவ கொன்றணும் அப்படின்னு நினைக்காங்க.
ஆமா, நீங்க மரித்தீங்க, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தீங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர். அழகா சொல்றார். நான் எல்லாமே வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். எல்லாம் A to Z, எல்லா வசன ஆதாரத்தோடு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிலுவையில், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசுவை உயர்த்துகிறார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், அங்கே யோசேப்பின் நாமத்தில், இங்கே இயேசுவின் நாமத்தில், ஒருத்தருடைய நாமம் அங்க பேசக்கூடாது. கட்டளை வந்துட்டாங்க பார்வன் மூலமா. இவனுடைய அதிக உத்தரவின்றி ஒருத்தருடைய நாமம் அசைக்க கூடாது. அப்படித்தானே வருது. ஒருவரும் எல்லாரும் அந்த அதிகாரத்தை கீழ்பட்டிருக்கணும். ஆகாதென்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றினார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்காங்க தெரியுமா? ஷிப்பிங் கம்பெனில உன்னதான் தேவன் உயர்த்த போகிறார், கவர்மெண்ட் உத்தியோகத்துல உனக்கு தான் உயர்வு கிடைக்க போகுது, யோசேப்பு உயர்த்தினான். பிரியமானவர்களே, அது அதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. அப்படின்னா ஏன் பவுலுக்கு வெளிப்பாடு கிடைச்சது? அவ்வளவு பெரிய பவுலை ஏன் ஆண்டவர் உயர்த்தல? பல கப்பல்களுக்கு அதிபதியை உயர்த்திருக்க வேண்டியதானே? சீசர்கள் இயேசுவோடு இருந்தாங்களே, யோசேப்பு உயர்த்தின தேவன் அந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல பல தேசாதிபதிகளை மாத்திருக்க வேண்டியதானே? ஏன் மாற்றவில்லை? அது காலம்தான் பதில் சொல்லும். அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணன் சொல்லுவாங்க, காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். அதுதான், அப்படி விட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கிடக்காங்க. பிரியமானவர்களே, இந்த உயர்தரமான சத்தியங்களை கவனியுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்ல தேவன் உயர்த்துகிறார். அதுதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். எல்லாரும் பார்வோன்ட்ட வந்தா இல்ல, பார்வோன் ஏற்படுத்தி வைத்த யோசேப்பிடத்துல. அப்ப தேவனை உடனே தேவன்கிட்ட போய் எல்லாம் சேர முடியாது. கிறிஸ்து மூலமா தான் தேவன்கிட்ட சேர முடியும். கிறிஸ்து மூலமா தான் தேவன்கிட்ட சேர முடியும். இவ்வளவு ஒரு விலையேறப்பெற்ற அனுபவங்களை இந்த சொப்பனங்கள் கொண்டிருந்தது. மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. உயர்த்தப்படுகிற காரியம் மூளைக்கு தலைக்கு. அப்படின்னா இந்த 2 சொப்பனங்களில் நமக்கு வெளிப்படுத்தப்படுற அருமையான சத்தியங்கள் என்ன? குமாரனுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல். அதை தொடர்ந்து ஏற்படுத்தப்படுறார் பாருங்க, பிரதான ஆசாரியராய் மெல்கிசேதேக்கின் மரபின்படி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர் ஏற்படுத்தப்படுறார். அங்கே அதுதான் பார்க்கிறோம். சகல தேசத்தாருக்கும் இவர் மூலமா தான் மேன்மை. அது என்ன நீங்க நினைக்கலாம், ஒருவேளை 7 வருஷம் தானே போட்டிருக்க, 7 வருஷம் தான் கிறிஸ்து மூலம் நமக்கு மேன்மையா நினைக்கலாம். அந்த 7 வருஷம் எதுக்காக சொல்லப்பட்டு தெரியுமா? 7 வருஷம் என்பது பூரணத்தை குறிக்கும். சகல பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறது என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகல பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அப்போ அங்கே யோசேப்புக்குள்ளே 7 சொல்லப்பட்டிருக்கிறது. சகல பரிபூர்ணம் எல்லாம் யாருக்குள்ள அங்க வாசமா இருக்கு? யோசேப்புக்குள்ளதான் வாசமா இருக்கு. எல்லாம் முன்னிழல், மறந்துடாதீங்க, எல்லாம் முன்னிழலாக இருக்கிறது. நீங்களும் நானும் மரணத்துக்கு தப்பி ஜீவனை கண்டடைய வேண்டுமையானால் இக்காலத்துல கிறிஸ்து மூலமா தான். மரணத்துக்கு தப்பி ஜீவனை கண்டடையணும்னா இயேசு சொன்னார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் காண்பிக்க நேரம் இல்லை. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் மரணத்தை காண்பதில்லை, அவன் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அப்ப யோசேப்புக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனங்களுடைய மேன்மையை நீங்க விளையேறப்பெற்ற அந்த மேன்மையை கவனிப்பீர்கள் என்றால், அன்றைக்கு உள்ள ஒரே சட்டம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்க வேண்டுமே. ஆனால் யார்கிட்ட வந்தா மட்டும்தான் நடக்கும்? யோசேப்பிட்ட வந்தா மட்டும்தான் நடக்கும். அதுதான் இந்த மேன்மையை காமிக்கிறது தான் சொல்றாரு. அரிக்கட்டுகள் வணங்கி நீக்கி சூரிய சந்திர மற்றும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கி நீக்கி. இது எந்த காலத்து குறித்து சொல்லப்பட்டது என்றால், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லா ஏற்படுத்தப்படுது. பார்த்தீங்களா? அந்த விலையேறப்பட்ட சத்தியங்களை காண்பித்து கொடுக்கிறதுக்கு தான் இந்த சொப்பனத்தினுடைய விவரம் காண்பிக்கப்படுகிறது.
அதனால இந்த உலகத்துல அது வரப்போகுது, இது வரப்போகுது, இப்படி ஒரு உயர்வை தரப்போறார், அப்படி ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது, இப்படி ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது நினைக்காதீங்க. உலகத்தார் இந்த சத்தியத்தை அறியாமலேயே, எவ்வளவு யோசேப்பை அறிந்து கொள்ளாமலேயே எவ்வளோ உயர்வுல இருக்காங்க. ஜாக்கிரதையா இருப்போம். இந்த சத்தியங்கள் எல்லாம் எதுக்கு காண்பிக்கப்பட்டு தெரியுமா? பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மனுஷரால் ஆகாதென்று தள்ளப்பட்டு பிற்பாடு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு அவர் இன்றைக்கும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் அழகா பைபிள்ல போட்டிருக்கு, வேதத்துல வாசு பாருங்க, எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக. நீங்க அப்படியே நீங்க நினைச்சுக்கங்க, தமது மூலமாய் பார்வனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறாராம். இப்ப இந்த வசனத்தை நீங்க அப்படியே அங்க நீங்க ஆதியாமத்துக்கு எடுத்து வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தமது மூலமா. அதுதான் யோசேப்பு மூலமா தான் பார்வோன் அணுக முடியும். அதனாலதான் இவங்க யோசேப்புடைய சகோதரர்களோ மற்றவங்களோ இது டைரக்டா பார்வோன் அணுக முடியாது. அப்படி அணுகுனா அவர் என்ன சொல்வார் தெரியுமா? யோசேப்பை நீங்க பாருங்கன்னு சொல்லிடுவார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக. அதனாலதான் பார்வோன் இறங்கி, ஓ யோசேப்பின் வீட்டார் வந்துட்டாங்க, நம்ம அவனுக்கு கோசோ நாட்டிலே ஒரு நல்ல ஒரு செழிப்பான இடத்தை கொடுத்துருவோம், அவங்களை ஆஸ்வதிப்போம், அவங்களுக்கு வேண்டியதை கொடுப்போம்லாம் வரல. யார் மூலமா தான் அவரே வர்றார்? பார்வோன் வர முடியும்னா யோசேப்பு மூலமா தான். யோசேப்பு எங்க போறாரு பாருங்க, யோசேப்பு இவர்களை யார்கிட்ட தெரியப்படுத்துறாரு? பார்வோனுக்கு தெரியப்படுத்த பார்வோன் மூலமா இங்க வருது. அப்ப யாருதான் பரிந்து பேசணும்? நம்ம ஸ்தானத்துல யார்தான் இப்ப பரிந்து பேசிட்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை அன்றைக்கு சொப்பனங்களின் மூலமா வெளிப்படுத்தினார். உடனே அறிக்கேட்டு, அது இப்ப அறிக்கேட்டு சந்திரன் சூரியன் வந்த உடனே இவங்க உடனே ரைட் இப்ப ஜனங்களை வஞ்சிச்சிடலாம்னு சொல்லி இப்பவும் பொங்கல் லீவுல வஞ்சிக்கப்பட தான் போறாங்க. பொங்கல் லீவுல அந்த தரிசன கூட்டம் இந்த தரிசன கூட்டம் சொல்லி ஓடுறாங்க பாருங்க. அவன் போய் எதுல சந்தோஷப்படுவான் தெரியுமா? இதோ நான் ஒரு கழுகு வருகிறதை நான் பார்க்கிறேன், இதோ அது இப்பொழுது செட்டைகளை அடித்து வருகிறதை நான் பார்க்கிறேன். இப்படி பரவசமா கேட்டுட்டு அந்த ஆளை ஓடுறதுக்கு வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மகா மேன்மையான இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும்னு சொல்லிதான் அன்றைக்கு யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஆராய்ந்து பாருங்க. அப்ப யாரா இருந்தாலும் சரி, பார்வோனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா யோசேப்பின் வழியா தான் பார்வோன்ட்ட வரணும். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதை நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளணும். இதற்காகத்தான் அன்றைக்கு யோசேப்புக்கு சொப்பனம் காண்பிக்கப்பட்டது. அவங்க எல்லாம் வித்து போடுறாங்க. ஐயோ பாவம், இந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு தான் அவங்க இதை செய்யறாங்க. கிறிஸ்து மூளைக்கு தலைக்கெல்லாம் வரணும், அதுக்குதான். அதனாலதான் அப்போஸ்தலர் 4:11 போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 4:11 மற்றும் 12 பாருங்க. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் சொல்லிட்டு சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, எகிப்து தேசம் எங்கும் யோசேப்புடைய கட்டளை என்று ஒருத்தரும் அசைவே கூடாது. அப்ப என்ன, யாருடைய கட்டளை தான் அங்க வேலை செய்யணும்? அவருடைய நாமமே அல்லாமல். அப்ப அதான் முன்னிழல். உடனே நான் இயேசு கிறிஸ்துவ யோசேப்பு தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல நினைச்சிடாதீங்க, அது தேவதூஷணம். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம், முன்னிழல், முன் அடையாளம், முன்னிழல், முன் அடையாளம், முன்னிழல். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இதை எங்கேயோ அறகுறையா கேட்டுட்டு வெளியே போய் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனால நிறைய பேர் இதை காணொலியில கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேற மாதிரி தூஷணமா சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய தூஷணங்கள் வந்துகிட்டு இருக்கு, என்னமோ வந்துட்டு போட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சொப்பனங்களுடைய மேன்மையை கவனித்தீர்களா? இதுதான் நிறைவேறிட்டு. அதை தொடர்ந்து பாருங்களேன். இந்த யோசேப்புடைய காரியங்களை நம்ம தெளிவா பார்க்க ஆண்டு உதவி செய்தா, யோசேப்பின் மூலமா எவ்வளவு தயை கிடைக்கிறது பாருங்க. ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எந்த ஸ்தானத்துல யோசேப்பு இருக்கும்போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டா, நல்ல கவனிங்க, நம்முடைய பரம யோசேப்பு. அப்ப அன்னைக்கு ஜனங்களுக்கு எந்த யோசேப்பினால ஆசீர்வாதம் தெரியுமா? சிறையில இருந்த யோசேப்பினால இல்ல. எங்க இருக்கும்போது?
பார்வோனிடத்துல உயர்த்தப்பட்ட இடத்திலே, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, பார்வோனோடு கூட. அப்ப கிறிஸ்துவும் இன்னைக்கும் பாருங்க, நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர் ஆண்டவராக்கினார், ஆண்டவரும் கர்த்தரும் ஆக்கினார். அவரோடு கூட பிதாவின் வலது பரிசுல வீற்றிருக்கும்படி செய்திருக்கிறார். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற யோசேப்புக்கு தான், உயர்ந்த ஸ்தானத்துல வீற்றிருக்கிற அந்த யோசேப்பினாலதான் ஜனங்களுக்கு, சர்வ பூமியில இருக்கிற ஜனங்களுக்கும் சர்வலோகத்துக்கும் ஆசீர்வாதம். சும்மா இல்ல. அதனாலதான் நம்ம இப்படிப்பட்ட சத்தியங்களை நிலைநிற்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ விற்கப்பட்டதை படிக்கிறதுனால இயேசுவானவர் விற்கப்பட்டார், இயேசுவானவர் யோசேப்பை போலவே இயேசுவானவரும் சகோதரர்களால் பகைக்கப்பட்டார், அதனால மட்டும் இல்ல. அதை தொடர்ந்து அது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்டவர் தான். அதனால மட்டும் இல்ல, அந்த தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைகளாயிட்டு. அதனாலதான் பவுல் கிறிஸ்துவின் மரணத்தை ஏதோ வியர்த்தமாக்கல. நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுதல முக்கியப்படுத்துறாரு. ஏன் தெரியுமா? நீங்க அதாவது இப்ப டைம் இல்ல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவாரு, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் வீண் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் விசுவாசம் விருதான்னு சொல்லிடுவார். என்னையா அப்ப அவர் மரிக்காவிட்டால், அப்ப அவர் மரணத்தை மட்டம் தட்டி பேசுறேன்னு நினைச்சீங்களா? இல்ல, மரணத்தோடு சேர்ந்து அவர் எழுப்பப்பட்டார். அதனாலதான் சொல்லிட்டார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ யோசேப்பு தள்ளப்பட்டது மட்டும் இல்ல, அவர் அந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படாவிட்டால் எந்த ஜனத்துக்கும் என்ன இல்ல, எல்லாம் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் மரணம் சம்பவிக்கும். தேசம் அதாவது பஞ்சம் எகிப்து தேசத்துக்கு மட்டுமா இல்ல உலகம் முழுசுக்குமா? அப்ப அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. இப்ப யோசேப்பு எகிப்துக்கு மட்டும் ஜீவரச்சனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல எகிப்தின் இரட்சகனா மட்டும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரா, இல்ல உலக இரட்சகனாவே வெளிப்படுத்தப்படுறாரா? உலகம் முழுவதுக்கும். அப்ப இதெல்லாம் முன்னிழல். பிரியமானவர்களே, முன்னிழல். எந்த ஸ்தானம்? தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு, பகைக்கப்பட்டு, சொந்த ஜனத்தினால, அந்நிய ஜனத்தினால, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, கடைசியா அவன் தலை உயர்த்தப்பட்டது. கிறிஸ்துவானவர் அப்படித்தான் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு, இரத்த சிந்தி, ஜீவனை கொடுத்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் எழுந்து பிற்பாடு பிதாவின் வலது பரிசத்திலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் உள்ள ஆசாரியத்துவத்திலே பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக ஒரு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, இப்படிப்பட்ட வெளிச்சத்துல தான் உங்களை என்னை ஆண்டு முற்றுமுடி ரட்சிக்க முடியும். அதைத்தான் சற்று முன்பாக பார்த்தோம். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எந்த யோசேப்பினாலே நமக்கு பலன்? அதுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேர சுருக்கமாக அடுத்தடுத்து நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இதைத் தொடர்ந்து நாம் ஆதியாகமம் 40வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 2 பேர் சொப்பனம் காண்கிறார்கள். 2 பேர் சொப்பனம் காண்கிறார்கள். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த 2 பேர் எதுக்கு அடையாளமா இருக்காங்க? எப்படி கிறிஸ்துவுக்கு முன்னிழலாய் யோசேப்பு இருக்கிறாரோ, அதே போல இந்த 2 குற்றவாளிகளும் கிறிஸ்துவுக்கு வலது இடது பக்கத்திலே சிலுவையில் அறையுண்ட 2 கள்ளர்களுக்கு ஒப்பனையாய் இருக்கிறார்கள். இது 100% உண்மை. ஏனென்றால் அதுல ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் கைவிடப்படுறான். அங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். யோசேப்பு இடத்துல அப்படிதான், பரம யோசேப்பு இடத்துல அதுதான். அப்போ இவங்களுக்கு அந்த 2 சொப்பனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு எல்லாம் தெரியறதுனாலதான் கொஞ்சம் வேகமா போகிறேன். எதுவும் தவறா நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே அங்கே சொப்பனம் கண்டாங்க. 8ஆம் வசனத்துல 7-8 பாக்குறோம். அவங்க முகம் துக்கமா இருக்கு. உடனே அவர் கேட்கிறார், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் தான் சொல்ல முடியும். பார்வோன்ட்டு எப்படி சொன்னாரோ அதே போல இவர் இங்கேயும் சொல்றார். அப்ப தேவனுடையன்னு சொல்லிட்டு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு திராட்சை செடி இருக்கு. நல்லா பாத்துக்கங்க, ஒரு திராட்சை செடி, அதுல 3 கொடிகள். இது முன்னால நான் பிரசங்கித்ததா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். 3 கொடிகள் இருக்கு. பொதுவாகவே திராட்சை செடி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுல இருக்கிற கொடிகள் யாரு? சத்தமா சொல்லுங்க. 2 எழுத்துல சொல்லணும், சபை. அப்படிதான் நம்ம யோவான் 15 பாக்குறோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் சொன்னார். அது என்ன 3 கொடிகள்? அது உண்மையிலே ஒரு கட்டத்துல ஒரு 10-15 வருஷம் முன்னால இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விதமான வியாக்கியானம் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு.
என்ன வியாக்கியானம் அப்படின்னா, 3 கொடிகள் சொல்லும்போது உண்மையிலே ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 ஆனவன் தான் மனுஷன். அப்ப 3 கொடிகள் சொல்லும்போது உண்மையிலே மனுஷன் அதுல இணைக்கப்பட்டிருக்கிறான். கொடியோடு மன்னிக்கவும் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, இதுல என்ன நடக்கு? பூத்து மலர்ந்து பாருங்க, அது பழுத்த பழங்களாகி அது பார்வனுடைய பாத்திரத்துல கையில வைத்தப்பட்டு அது பிழியப்பட்டு நான் பாத்திரத்தை கொடுக்கிறேன், இந்த காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னார். உடனே அவர் சொன்னாரு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் அப்படின்னு சொன்னார். இது எழுத்தின்படியான உங்களை அர்த்தம், நல்லா கவனிங்க. அதுதான் சொல்றேன், நீங்க எழுத்தின்படியான அர்த்தத்தை நீங்க பாக்கீங்க. நான் திராட்சை செடியை கிறிஸ்துவ கடையிலமா சொல்றேன். அன்னைக்கு உண்மையிலே எழுத்தின்படியான திராட்சை செடி, எழுத்தின்படியான காரியங்களை தான் அன்னைக்கு யோசிப்பு அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம இப்ப அப்படி எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா எழுத்தின்படி பாக்குறது நமக்கு ஆவிக்குரிய என்ன வெளிச்சம் இருக்கு? அப்போ நான் உடனே 3 கொடிக்கு நான் 3 அப்போ அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் கொண்ட மனுஷன் சொல்லிட்டேனே, இங்க 3 கொடிக்கு 3 நாள்ல போட்டிருக்கு அப்படின்னு யாரும் இடல் அடைய வேண்டாம். அது அப்போதைக்கு உள்ள அந்த மனுஷனுடைய உயர்வை வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். ஆனா புதிய ஏற்பாடு வெளிச்சத்துல பார்க்கும்போது யாரதான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்வார், தம்முடைய ஸ்தானத்திலே வைக்கக்கூடிய ஒரு பானபாத்திரக்காரனின் தலைவனை போல அங்கே ராஜாவுக்கு முன்பாக நாம் யார் தான் இருக்க முடியும் சொன்னா ஜெயங்கொள்ளுகிற பரிசுத்தவான்கள். இப்ப இந்த கொடி மட்டும் அங்க செடியில இணையாம இருந்தா அதுல பூ பூக்க முடியுமா? காய்க்க முடியுமா? கனிகள் வருமா? கனிகள் தான் வருமா? கனிகள்ல இருந்து பல ரசம் தான் வருமா? ஒன்னும் வராது. நல்ல கவனிங்க. அப்போ நாமும் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் அவருடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பரிசுத்தமுள்ள சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். பாவத்தில் இருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? பரிசுத்தமுள்ள சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? பரிசுத்தமுள்ள சபை தான் ராஜாதி ராஜாவிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நாமும் ஜெயங்கொண்ட இடத்துக்கு, அந்த ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான் இடத்துல பங்கடைய வேண்டுமையானால் நமக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு தேவை. அன்றைக்கு ராஜ சமூகத்துக்கு இந்த மனுஷன் கொண்டு போகப்பட போகிறான். அதுக்கு தான் அந்த சொப்பனம் காண்பிக்கப்படுது. உண்மையா இல்லையா? ராஜ சமூகத்துக்கு கொண்டு போகப்பட போகிறான், அதுக்கு தான் சொப்பனம் கொடுக்கப்படுகிறது. அப்ப நாமும் ராஜ சமூகத்துக்கு வரணும்னா நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இதை பார்க்க வேண்டும். திராட்சை செடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கொடிகள் நாம் தான். அப்ப அவரோடு இணைக்கப்பட்டு இருப்போமையானால் வெளியே எரியுண்ட கொடியை போல காய்ந்து போகவோ அக்கினிக்கு இரையாகவோ மாட்டோம். அவரிடத்திலே, அவருடைய சமூகத்திலே நாம் பானம் பண்ணுகிறவர்களாய், இந்த பானத்தை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அதான் இயேசு சொன்னார், அந்தபடி பாத்திரத்தையும் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து என்ன சொல்றார்? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இது செய்யுங்கள் என்று மட்டும் இல்ல. இது முதல் நான் என்ன செய்ய மாட்டேன், பல ரசத்தை என்ன செய்யல, புசிப்பதில்லைன்னு சொல்றார், பானம் பண்ணுவதில்லை. பிதாவின் ராஜ்யத்தில் அவர் அதை இருக்கும் அளவு நான் நினைச்சல பானம் பண்ணுவதில்லைன்னு சொல்றார். அப்போ நம்மை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர போகிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவார். இரண்டாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு சொப்பனம் கிடைக்கும், அதை நான் துரிதமாய் சொல்லுகிறேன். அந்த சொப்பனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூடை, தலையில வைக்கப்பட்ட கூடை. பாருங்க, அந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, 3 நாளைக்குள்ள உன் தலை உயர்த்தப்படும் சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து 16வது வசனத்திலிருந்து பாருங்க, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து பாருங்க. அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசிப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். நல்ல கவனிங்க, 3 வெள்ளை கூடைகள், சாதாரண கூடை இல்ல, வெள்ளை கூடைகள். அந்த 3 வெள்ளை கூடைக்குள்ள சகலவிதமான சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்கள் உள்ள இருந்துச்சான். எப்படி இருந்ததா? கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது. எவ்வளவு இருந்தது? கொஞ்சம் கொஞ்சமாய் பலகாரம் இருந்தது. நல்லா கவனிக்கணும், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இதெல்லாம் ஏசாயா 28, 29 சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நான் அதோட அர்த்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அது என்ன வெள்ளை கூடை? அந்த கூடையில இருந்தத பறவைகள் வந்து பச்சித்ததுன்னு சொல்லி 17ஆம் வசனத்துல பாக்குறோம். பறவைகள் என்ன செஞ்சுட்டு பச்சித்தது. இது பறவைகள் பச்சித்து போட்ட உடனே அப்படின்னு என்ன அர்த்தம்? பறவைகள் அது எல்லாத்தையும் கொத்தி கொத்தி எடுத்துட்டு போயிட்டு, அப்படித்தானே? கொத்தியோ காலை வச்சோ அப்படி எடுத்துட்டு போயிட்டு. அது எடுத்துட்டு போறது என்ன அர்த்தமா? நீ மறிக்க போகிறாய்ன்னு சொல்லி சொல்லிட்டார். நீ உனக்கு மரண நிச்சயம் சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. அப்படித்தானே சொப்பனத்துடைய அர்த்தம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, வெள்ளை கூடை எப்படி சொல்லும்போது நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவத்தை குறித்தது. இதுதான் உண்மை. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது சொல்ற, 10-15 வருஷம் முன்னால, 12 வருஷம் 15 வருஷம் முன்னால தேவன் கற்றுக் கொடுத்தது உங்களோட பகிர்ந்து கொள்றேன். வெள்ளை கூடை நான் இப்படிதான் பிரசங்கிச்சிருக்கிறேன்.
வெள்ளை கூட ஒரு மாய்மாலத்துக்கு அடையாளம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளையும் சொல்றார். ஏன்னா வெளியில ரொம்ப நீட்டா இருக்கு, உள்ள பார்த்தா சத்ருவுக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கை. பறவைகள் பச்சித்து போடுகிறத நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். பறவைகள் பச்சித்து போடுறத நீங்களும் நான் அந்த ஆகாரத்தை பறவைகள் பச்சித்து போடுகிறத மத்திய 13வது அதிகாரம், மார்க் 4வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரத்துக்கு வரும்போது, அல்ல லூக்கா 8ல கூட அவ்வளவு இல்ல, மத்திய 13, மார்க் 4ல நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள் பச்சித்து போடுகிற அனுபவத்துக்கு ஆண்டவர் வியாக்கியானம் கொடுக்கிறார். அது பறவைகள் இல்ல, யாரு? சத்துரு என்ன செஞ்சுட்டான்? அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவான். பறவைகள் பிசாசு குறுகி. அப்ப பாருங்க, உள்ளான ஜீவியத்துல நிறைவு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்ன? அறகுறையான ஜீவியம். 2 பேருமே தலைவர்கள். ஒருத்தன் பாடபாத்திரக்காரனின் தலைவன், இன்னொருத்தன் சுயமாய்களின் தலைவன். ஒருத்தனுடைய தலை உயர்த்தப்படுகிறது, ஒருத்தனுடைய தலை அகற்றப்படுகிறது. இதோடைய வெளிப்பாடு என்ன? ஒருத்தனுக்கு திராட்சை செடியை குறித்த வெளிப்பாடு, அவன் தலை நிலை நிற்கும். இன்னொருத்தனுக்கு பறவை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது. பறவை அதுக்கு என்ன அடையாளம்? வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், விதை. வழியருகே விதைக்கப்பட்ட விதை, வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். அப்ப அவன் பலனற்று போவானா இல்லையா? அவனுக்கு பலன் உண்டா? கிடையாது. அது எதுக்கு அடையாளம் ஆண்டு சொன்னார்னா, பறவைகள் ஏதோ கொத்திட்டு போகுது நினைச்சிடாங்க, சத்துரு அவனை சிறைபிடிக்கிறதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சத்துரு யார்? அவன் தான் மரணத்துக்கு அதிகாரின் பைபிள்ல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது 14 மற்றும் 15 நீங்க கவனிப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாகும் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனாராம். அப்ப பிரியமானவர்களே, மரணத்துக்கு அதிகாரி யாரு? சத்தமா சொல்லுங்க, பிசாசு. அப்போ இவன்ட்ட பறவை எடுத்துட்டு போறது. அப்ப என்ன அர்த்தம்? இப்போ வெளியில இருந்து யாராவது வியாக்கியானம் கொடுக்கணும்னா, எப்பா உன் தொழில ஒரு நஷ்டம் வந்துடும் சொல்லிடுவாங்க. நீ அழகா கூட இப்ப பாருங்க, இதை இன்னைக்குள்ள பொய்யான சொப்பனக்காரர் என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? பொய்யான தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கூடைங்கிறது உன் பிசினஸ் குறிகி. ஏன்னா மாப்பிசைக்கிற கூடை அது பிசினஸ் குறிகி, இது வியாபாரம். நீ வியாபாரத்துக்கு மீன் விற்கிறதுக்கு போற, பழங்கள் விற்கிறதுக்கு போற, இது எதுக்கு அடையாளம்? உன் பிசினஸ் குறிகி. அப்ப போகும்போது பறவைகள் எடுத்துட்டு போறது என்னன்னா, இது உன் பிசினஸ்ல ஒரு டல் ஆகும், இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் நீங்க இதுக்கு செவி கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். இது அப்படி அர்த்தம் இல்ல, மரணத்தை குறிகி. ஒருத்தனுக்கு ஜீவன் வெளிப்படுது, ஒருத்தனுக்கு மரணம். அப்ப பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே. அதனாலதான் பாருங்க, ஒருத்தன் சுயநீதியில நிக்கிறான். உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி அப்படின்னு ஒருத்தன். மற்றவன் என்ன செஞ்சானா? சிலுவையில் அறையப்பட்ட மற்றவன் என்ன செஞ்சானா? இகழ்ந்தான். உன்னையும் ரட்சி, சுயநீதியில நிக்கிறான். அதான் சொல்றாரு, அங்கே கொஞ்சம் தான் இருக்கு, அந்த கொஞ்சத்தையும் காப்பாற்ற முடியல. ஆனா வெளியில பார்த்தா வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிறான். வெளியில பார்த்தா வெள்ளையடிக்கப்பட்ட கல்ற, ஆனா உள்ள பார்த்தா வெறுமை. கொஞ்சம் தான். அந்த அறகுறை கூட சத்ருவினால், சாத்தானால் விழுங்கப்படுகிறது. நான் எல்லாத்துக்கும் வசன ஆதாரத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எதுக்கு இந்த மத்திய 13 மார்க் 4 சொல்லிட்டு போறேன் அப்படின்னா, எடுத்து காமிக்க நமக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதான். இதை நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு பின்னால என்ன செய்யுங்க, உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து தியானிங்க. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்போ இந்த ஒருவனுடைய தலை உயர்த்தப்படுது, ஒருத்தனுடைய தலை அவன் என்ன செய்து, அவன் மரணத்தை சந்திக்கிறான். ஒருத்தனுக்கு ஜீவன், ஒருத்தனுக்கு மரணம். இதான் கிறிஸ்துவின் கல்வாரியிலே பார்க்கிறோம். ஏன்? ஒருத்தன் தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டான். அது ஆண்டவர் சொல்றார், திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் தேவை, இணைக்கப்பட வேண்டும். பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்படுற அந்த சாரத்துக்குள்ளே, அந்த ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். பறவைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பறவைன்னா உடனே இந்த பறவை நினைச்சிட வேண்டாம், சத்துரு தான் என்ன செய்யறான், அதை எடுத்து போடுறான். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப சத்துருக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கை நிச்சயமாகவே மரணத்தை தழுவும். இதுதான் அங்க வெளிப்படுத்தப்படுது. ஏதோ அவங்களுக்கு சொன்னாங்களா, புதிய ஏற்பாடு சத்தியத்தை கொண்டு வரணும். அப்ப பறவைகளுக்கு இடம் கொடுக்கிற இந்த மனுஷன் மரிப்பது நிச்சயம் என்பது போல, சத்துருக்கு இடம் கொடுக்கிற மனுஷன் மரணத்தை சந்திப்பது நிச்சயம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் மூலமா எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசு 4 சொல்லப்படுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பறவைக்கு அவன் இடம் கொடுத்தான். முடிவு என்ன? சத்தமா சொல்லுங்க.
மரணம். பிசாசுக்கு இடம் கொடுத்தா மரணம். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் வெகு ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாக இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுது. உடனே நீங்க கேட்பீங்க, இந்த 2 சொப்பனங்கள்ல ஒன்னு மரணம் ஒன்னு ஜீவன் இருக்கு. ஆமா, இந்த 2ஐயும் யோசேப்பு தான் விளக்கி காமிக்கிறார். நம்ம கூட பார்த்தோமே, யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன்னிழலா இருக்கிறார். ஆமா, கிறிஸ்து புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய கிறிஸ்து மூலமாய் 2 பிரமாணம் இருக்கு, 2 வெளிப்பாடு இருக்கு. ஒன்று 2 வாசனை இருக்கு. ஒன்று ஜீவ வாசனை, இன்னொன்று மரண வாசனை. புது உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்து வந்த ஆதிகால அப்போஸ்தலர் என்ன சொன்னார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் வாசனையை வீசுகிறோம் என்று சொல்லுகிறார். அது என்ன வாசனையா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையும் வீசுகிறோம். அப்ப கவனிங்க, புது உடன்படிக்கையின் சபையில ஜீவன் மட்டும் கிடையாது. அதுக்கு நீங்க கவனிக்கணும். கீழ்ப்படிஞ்சாதான் ஜீவன், கீழ்ப்படியலன்னா மரணம் சம்பவிக்கும். அப்ப அதுதான் பவுல் சொல்லிட்டாரு, நாங்க ஜீவ வாசனை வெளிப்படுத்துறோம், அங்கே பிசாசு மரண வாசனை இல்ல. இந்த ஊழியங்கிறது எப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தா, தேவனுக்கு இடம் கொடுத்தா ஜீவ வாசனை வெளிப்படும். பிசாசுக்கு இடம் கொடுத்தா, பறவைகள் வந்துச்சு பாத்தீங்களா, பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன வாசனை வரும்? மரண வாசனை. அப்போ யோசேப்பு விளக்கின இந்த சொப்பனங்களுடைய வியாக்கியானங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு பக்கத்திலே ஜீவ வாசனையும் இன்னொரு பக்கத்துல சத்தமா சொல்லுங்க மரண வாசனையும் உண்டாகும். இதுதான் புது உடன்படிக்கையின் சபையின் லட்சணம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. நம்ம ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா கட்டாயமா மரணத்தின் சாயல் தான், மரணம் தான். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, யோசேப்புடைய வாயிலிருந்து 2 வாசனை வருது. இதை தெளிவா விளங்கிக்கங்க. யோசேப்புடைய வாயிலிருந்து 2 வாசனை வருது, 2 வாசனை. அங்கே நடுவிலே கிறிஸ்து இருக்கிறார், இங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் புரியாம பேசுறான், அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுறான், அதையும் அவர் தான் ஒப்பு கொடுக்கிறார். இன்னொருவன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், ஒருத்தனை ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, புது உடன்படிக்கையின் சபையினுடைய காரியம் இதுதான். அது வெகு ஜாக்கிரதையா இருக்கணும். யோசேப்புடைய வாயிலிருந்து 2 வாசனை வெளியே வருது. ஒன்னு ஜீவ வாசனை, இன்னொன்று மரண வாசனை. அவ சொப்பனங்களுடைய மேன்மை என்ன? சொப்பனங்களை காண்பிக்கப்பட்ட காரியங்கள் என்ன? பறவைக்கு இடம் கொடுத்திராத, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க நிச்சயமாவே நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்திலே கொண்டு போய் விடுவான், பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுவான். அதனாலதான் பவுல் சொல்லிட்டாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறோம். அப்ப யோசேப்பை ஆண்டவர் அங்க கொண்டு போறதனுடைய நோக்கம், சிறைச்சாலையில கொண்டு வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ள 2 சொப்பனங்கள் வெளிப்படுத்தும் போது இருக்கிறது சிறைதான். ஒருத்தன் மாண்டு போகிறான், ஒருவன் தலை உயர்த்தப்படுகிறது. அதுதான் அங்கேயும் பார்க்கிறோம். சிறையில தான் இருக்காங்க, பாடுகளை அனுபவிக்கிறாங்க. 2 குற்றவாளிகள் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறவன் ஜீவனை சுதந்தரிக்கிறான், பாவத்துக்காக மனஸ்தாபப்படாதவன் அவன் ஆக்கினைக்கு உட்படுவான் என்பதற்கு அடையாளமாகவே அங்கே சுயம்பாகிகளின் தலைவனுடைய நிலவரம் திட்டவட்டமாய் வெட்ட வெளிச்சமாய் உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கப்படுகிறது. அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலும் புது உடன்படிக்கையின் சபை குறித்த வெளிப்பாடா? ஆமா, நிச்சயம், நிச்சயம் பிரியமானவர்களே, நிச்சயம். இப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நாம் நிலைநிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு திராட்சை கொடியாய் கனி கொடுத்து பார்வோன் என்று சொல்லப்பட்ட ராஜ சமூகத்துக்கு நீங்களும் நானும் வரணும் பிரியமானவர்களே. அதுதான் அந்த சொப்பனத்துடைய மேன்மை. நீங்களும் நானும் அவரோடு இணைக்கப்பட்டது மட்டும் இல்ல, பிழியப்படணும். பாடுகள் உண்டு, திராட்சை பழங்கள் பிழியப்படுது. அங்க சொல்ற பாருங்க, பூத்து மலர்கிறது பெருசுக்கு இல்ல, அது தொடர்ந்து பிழியப்பட்டு அது ராஜ சமூகத்துக்கு வருது பாருங்க. இதைத்தான் வெளிப்படுத்தல எழுதுகிறார்.
எல்லாத்தையும் காண்பிக்க நேரம் இல்ல. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை பாருங்க. இந்த வெள்ளையங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். திராட்சரசம் பிழியப்பட்ட அனுபவம் காமிக்கப்படுதா இல்லையா? கிறிஸ்துவோடு கூட உள்ள இணைக்கப்பட்ட அனுபவம். அப்ப அங்கே மேலான ராஜ சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இது புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், தயவுசெய்து கவனிங்க. ராஜ சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா பிழியப்படணும். அவர் நமக்காக பிழியப்பட்டார், தன் ஜீவனை வெறுத்தார். நாமும் அதே பாதையிலே நம்முடைய ஜீவனை வெறுக்க வேண்டும். தன் ஜீவனை வெறுக்கிறவன் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப நினைச்சுவான், பெற்றுக்கொள்வான். அவர் எப்படியோ நாமும் அப்படியே. நாமும் கூட இவ்விதமான ஒரு வெளிச்சத்தில் நிலை கொண்டிருக்காவிட்டால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது என்பதை புதிய உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய அற்புதமான வெளிச்சத்தை அவர் இங்கு வெளிப்படுத்தி பேசுகிறார். தொடர்ந்து பாருங்கள். அடுத்து வரக்கூடிய சொப்பனம் தான் பயங்கரமான சொப்பனம். இப்ப நம்ம 2வது செஷன்ல 2 தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2வது செஷன்ல 2 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன? யோசேப்புக்கு வந்த 2 சொப்பனம், இங்கே சிறைச்சாலையிலே வந்த 2 சொப்பனம், யோசேப்பின் வீட்டிலே இருந்த 2 சொப்பனம், சிறைச்சாலையில வந்த 2 சொப்பனம், இப்ப அடுத்து பார்வோனுக்கு வரக்கூடிய 2 சொப்பனம். நானா எடுக்க நினைக்க வேண்டாம். 2வது செஷன்ல 2 சொப்பனங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். பார்ப்போம். யோசேப் இங்கே பார்வோனுக்கு கிடைத்த சொப்பனத்தோட நான் முடிக்கிறேன், ஏன்னா டைம் ரொம்ப போயிடுச்சு. அடுத்த மற்ற காரியங்களை நான் அடுத்த 3வது செஷன்ல உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பார்வோனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனங்கள் என்ன? 2 சொப்பனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் சொப்பனத்திலே ஒரு நதி கரையிலே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த மனுஷன். அங்கே உள்ளே இருந்து 7 கொழுமையான பசுக்கள் வருது. அதுக்கப்புறம் இந்த 7 கொழுமையான பசுக்களை எது விழுங்கி போடுது? 7 அவலட்சணமான பசுக்கள், அது எல்லாம் விழுங்கி போடுது. அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு வித்திரத்திலிருந்து இருந்து பார்க்கிறாரு, ஐயோ இப்படி கண்டுட்டோமே சொல்லி மறுபடி தூங்குறாரு. அதே ராத்திரி தான், அப்படிதானே? அதே ராத்திரி பாருங்க, ஒரே ராத்திரியில் ஒரே வீட்டுக்குள்ள 2 சொப்பனம் பார்த்தோம், ஒரே சிறைச்சாலையில 2 சொப்பனம் பார்த்தோம். இப்ப ஒரே ராத்திரியிலே, அதுவும் ஒரே அரண்மனையிலே 2 சொப்பனங்களை பார்க்கிறோம். 2வது தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஆனா சொப்பனம் தான் வெவ்வேறு, ஆனா அதோட அர்த்தம் என்னது? ஒண்ணுதான். நான் உண்மையில நினைக்கிறேன், இது அதிகமா விளக்க வேண்டிய அவசியம் இருக்கா நினைக்கிறேன். நான் முதலே நான் விளக்கியாச்சு. யோசிப்படி சொப்பனங்களே இது விளக்கப்பட்டாயிச்சு, கிட்டத்தட்ட விளக்கப்பட்டாயிச்சு. 2வது என்ன தெரியுமா? கொழுமையான 7 கதிர்களை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அது நல்லா வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, செழுமையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க சாவியான 7 கதிர்கள் இருக்கு. சாவினா நஞ்சது, ரொம்ப என்னது, வறட்சியானது. அந்த 7 சாவியான கதிர்கள் என்ன செய்யுது? கொழுமையான 7 கதிர்கள் என்ன செஞ்சிட்டான்? விழுங்கி போடுது. இப்ப எழுந்தா இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆளே கிடையாது. காலை வேளையில இப்ப கிட்டத்தட்ட எகிப்து தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. மதியானம் உணவுக்கு பிறகு பாபிலோன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்க போகுது. பாருங்க, இங்க கலங்கிட்டு இருக்கிறார். என்ன இது இப்படி இருக்கு? நல்ல செழுமையானது வந்தது, அப்புறம் பார்த்தா அவ்வளோ எனது அவலட்சணமான மாடுகள் என்ன செஞ்சுட்டு இதெல்லாம் விழுங்கிச்சு. செழுமையான கதிர்கள் இருந்துச்சு, சாவியான கதிர்கள் அத்தனையும் விழுங்கி போட்டுட்டு, இது என்ன? அந்த 7 கதிர்கள், 7 மாடுகள், அந்த 7 வெளிப்படுத்தப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தா, பிரியமானவர்களே, இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விலையேறப்பட்ட சத்தியங்கள் உண்டு. 7 நான் முதலே சொல்லிட்டேன், இந்த பூரணம் இது யோசேப்புக்குள்ளதான் வெளிப்படுத்தப்படணும்னு சொல்லி, யோசேப்புக்குள்ளதான் இது வெளிப்படுத்தப்படுது. யோசேப்புக்குள்ளதான் இருந்துதான் அது தீர்க்கப்படுகிறது, அது டேக்கிள் பண்ணப்படுகிறது. யோசேப்பினாலதான் அதனுடைய சகல காரியங்களும் ஆராயப்பட்டு, அனுசரிக்கப்பட்டு, அமல்படுத்தப்பட்டு, அதெல்லாம் நிறைவேறி வருகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் வேதத்திலே திட்டவட்டமாய் பார்க்கிறோம். அந்த 7 காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு முதல்ல பார்த்துட்டோம், யோசேப்பு கிடைத்த அந்த சொப்பனத்தினுடைய காரியம் அதுதானே, அவன் தலை உயர்த்தப்படுகிறது. சரி, இந்த 7 எதுக்கு அடையாளம்? நான் முதலே சொன்னேன், ஒன்று யோசேப்பு கிடைச்ச சொப்பனங்கள்ல ஒன்று அரிக்கட்டுகள் கீழே, 2வது என்னது? வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் என்று சொல்லி படித்தோம். இங்கேயும் பாருங்க, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அரிக்கட்டை அதாவது கதிர்கள், இன்னொன்று கதிர்களை கொய்யக்கூடிய மாடுகள். கதிர்களை கொய்யக்கூடிய மாடுகள், இது ரெண்டும் இன்டர்லிங்க்ட்.
இப்போ மாடு எதை சாப்பிடுது? புல்லதான் மேயுது, கதிரை கொய்யும். அப்ப மாட்டுக்கு ஆகாரமா இது வெளிப்படுத்தப்படுது. ஆனா ரெண்டு வெவ்வேறா தெரியலாம், ஆனா அந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சு பாருங்க. ஒண்ணு நிலத்திலிருந்து வரக்கூடிய கதிர், இன்னொன்று நதியிலிருந்து வர்ற மாடுகள். நீங்க யோசிச்சு பாருங்க, நதிக்கு உள்ள இருந்து மீன் தான் வரும்னு பார்த்தா இங்க என்ன வருது? மாடுகள் வருதே, இது என்னன்னு சொல்லி யோசிக்கலாம். நீங்க பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தினுடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அந்த காலத்துல கால்நடை தான் ஆசீர்வாதமா இருந்தது. இன்னைக்கு பெரிய பெரிய ஷிப்பிங் கம்பெனி, பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, IBL அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்களே, இதுதான் தொழில்துறைக்கு பேர் போனது. ஆனா அந்த காலத்துல என்ன தெரியுமா பேர் போனது? கால்நடை, அக்ரிகல்ச்சர். அதான் சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. கால்நடை தான். யார்கிட்ட அதிக மாடு இருக்கு, யார்கிட்ட அதிக நிலம், இந்த நிலம் அதிக விளைச்சல் இருக்கோ அவங்க தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே உண்மையிலே இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணுவதற்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டது. கால்நடையா இருக்கட்டும், இங்க காண்பிக்கப்பட்ட பயிர் வகையான இந்த கதிராக இருக்கட்டும், எல்லாம் மனுஷனுடைய ஆகாரத்துக்கென்று, மனுஷனுடைய ஜீவனத்துக்கென்று கொடுக்கப்பட்டது. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வெளிச்சத்துல பார்க்கணும். இதே போலதான் ஆகாரமாய் இது எல்லாமே எதுக்கு அடையாளமா காண்பிக்கப்படுதுன்னா, 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்புள்ள வருஷங்கள் இருக்கும். அதை தொடர்ந்து 7 பஞ்சமுள்ள வருஷங்கள் இருக்கும். பஞ்சமுள்ள 7 வருஷங்கள் இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் காண்பித்து கொடுக்கிறார். இது எதுக்காக காண்பிக்கப்பட்டதுன்னா, ஆகாரம் சேர்த்து வைக்கப்படணும், ஆகாரத்தினால் ஜனங்கள் திருப்தி ஆகணும். இதற்காக தான் காண்பிக்கப்பட்டது. ஆகாரத்தை நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது, ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும், பிற்கால சந்ததிக்கு அந்த ஆகாரம் கொடுக்கப்படணும். இதைத்தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல சொல்லும் போது, பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தேவன் சபையை வைத்திருந்தார். பவுலும் கூட ஒரு இடத்துல வருத்தப்பட்டார், கொரிந்தி சபைக்கு சொல்லும்போது வருத்தப்பட்டார். உங்களுக்குள்ளே 10,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஏன் தெரியுமா? போஷித்து நடத்துவதற்கு. கர்த்தர் சபையை போஷித்து நடத்துகிறாராம். பாக்குறீங்களா? நீங்க வேதத்துல எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 29வது வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியான கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். பாருங்க, அன்னைக்கு தன் மாம்சத்தை ஒவ்வொருவனும் போஷித்து காப்பாற்றணும். அதுக்குதான் அங்க ஆலோசனை சொல்லப்படுது, எழுத்தின்படியான வியாக்கியானம். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லா ஜனங்களும் தன் மாம்சத்துல அழிவை கண்டக்கூடாது, அப்படிதானே? இப்ப சாப்பிடாமலே இருந்தா என்ன ஆகும்? சரீரம் ஒடுங்கி 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 எலும்பு கூடு மாதிரி ஆகி செத்து போயிடுவாங்க. அப்ப மாம்சத்தை போஷித்து காப்பாற்றணும். அதான் இங்க சொல்றாரு, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றணும். அதனாலதான் இது எதுக்காக விசேஷமா அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தேசத்தர் வந்தாங்க, இந்த தேசத்தர் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவங்கள காப்பாத்தினா இவங்க காப்பாத்தினாருன்னு சொல்றதை விட, பைபிள்ல விசேஷமா யாரை காப்பாற்றினார்னு போட்டிருக்கும் தெரியுமா? இந்த சொப்பனங்களுடைய வியாக்கியானத்துல தேவன் காப்பாற்றுகிற வேலையை செய்யறாரு, ஜீவனை உண்டாக்குற வேலையை செய்யறாரு. யாரை காப்பாற்றினாருக்கும் தெரியுமா? அவரை விசுவாசிக்கிற அவருடைய சபையை, யாக்கோபின் வீட்டாரை, சபையை காப்பாற்று. அதங்க போட்டிருக்கு, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்று. அப்ப அன்னைக்கு ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை, தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தங்கிட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் வித்து கொடுக்குறான். யோசேப்பு ஆகாரம் வாங்கணும், உண்மையா இல்லையா? தங்களை ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து ஆகாரம் வாங்கினாங்களா இல்லையா? தங்களுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து ஆகாரம் வாங்கினாங்களா இல்லையா? இந்த ஆகாரத்துக்காக எல்லாத்தையும் அவங்க இழந்தாங்க. இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, இந்த 7 வருஷ காலம், முந்தைய 7 வருஷ காலம், பிந்தைய 7 வருஷ காலத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஆகாரத்துக்காக எல்லாவற்றையும் துச்சமென எண்ணின நாட்கள் வரும் என்பதை ஆண்டவர் பார்வோனுக்கு முன்னமே அறிவித்தார். அதனாலதான் பாருங்க, முதல்ல நிலத்தை கொடுப்பாங்க, அப்புறம் ஆடு மாடுல கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, பணம் காலியாயிரும், நிலத்தை கொடுப்பாங்க, நிலம் காலியாயிரும், ஆடு மாடுல கொடுப்பாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க, எம்டி ஆக்கிட்டாங்க. எதுக்காக? அந்த ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய ஆகாரத்துக்காக. நாமும் கூட பிரியமானவர்களே, அதான் இயேசு சொன்னார் லூக்கா 9:23,
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, அந்த வசனத்தை அப்படியும் கூட சொல்றேன், லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, எல்லாரையும் பார்த்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 14வது அதிகாரம் 24, 25, 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது இதெல்லாம் சொல்லிட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால், தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்லி லூக்கா 14வது அதிகாரம் 25, 26, 27 பேசுகிறார். 33 சொல்றார், தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். பாத்தீங்களா, அந்த ஒரு பொருளை பெறதுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இழக்கணும். இதைத்தான் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன்ட்டு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். தாராளமா வாசித்து பாருங்க, தாராளமா வாசித்து பாருங்க. மத்திய 19ல இருக்கு, மார்க் 10ல இருக்கு, லூக்கா 18ல இருக்கு. ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் வர்றான். என்ன சொல்றா தெரியுமா? நீ இந்த ஒரு பொருளை பெறதுக்கு, இந்த நித்திய ஜீவனை பெறதுக்கு, நீ என்ன பின்பற்றி வர்றதுக்கு, இந்த ஒண்ணு அடைவதற்கு ஒன்றருக்கு எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அதுதானே வித்தாங்களா விற்கலையா? யார்கிட்ட விற்காங்க? யோசேப்பிட்ட விற்காங்க. அவர்கிட்டயும் கொடுத்துட வேண்டியதுதான். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்னைக்கு மனுஷன் பாருங்க, அதனாலதான் பிசாசு கூட அறிவு தருது. ஆனா இன்னைக்குள்ள ஊழியக்காரங்களுக்கு அறிவு இல்லை. அதை வாங்கணும், காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், ஏசி வாங்கணும், உனக்கு ஐயோ. பிசாசு கூட தருது. யோபு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றான், மனுஷன் தன் தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். இந்த படிப்பினை யார்கிட்ட வருது? பிசாசு இருந்து. சாத்தான் சொல்றான், மனுஷன் தன் ஜீவனுக்கு கேட்டா எதை கொடுத்துருவானா? தனக்குண்டான எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா பாருங்க, அறிவில்லாம அலைகிறாங்க பாருங்க. இந்த ஜீவனை கண்டடைறதுக்கு, ஐயோ நீ ஜீவனை காப்பாத்துறதுக்கு சாத்தாண்டியா நீ கட்டுக்க போ. யோபு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தாவது கட்டுக்க. அப்படியாவது நீ கார் வாங்குறதுல இருந்து ஓய்ந்து போவாயான்னு பார்க்கலாம். வீட்டுக்கு மேல வீடு. ஒரு விசுவாசி உன்னை நம்பி நகையை கொடுக்க முடியல, எல்லாத்தையும் உருவிடுத. உனக்கெல்லாம் எதுக்கு வெள்ளச்சட்டை? நரகத்துக்கு போறதுக்கு உனக்கெல்லாம் ஒரு பைபிள் உனக்கு ஒரு கேடு, அவமானங்க இதெல்லாம். சாத்தான் சொல்றான், தன் தோளுக்கு பதிலா தோலை கொடுத்துருவான், தன் ஜீவனுக்கு பதிலா தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருவான். நீ கொடுக்க மாட்டேங்கியே, எல்லா சொகுசாலையும் நினைக்கிய, நீ ஜீவனை இழந்து போவ. அதான் இயேசு சொன்னார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எகிப்தியாவது போய் படி போ. சபை நடத்த வர்றியே, நீ எகிப்திட்ட போய் படி. தன் ஜீவனை காப்பாத்துறதுக்கு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பிட்ட வித்துட்டாங்க. ஒரு காசுக்கும். அதான் சொப்பனங்களுடைய வியாக்கியானத்தை நாம் தெளிவா விளங்கி கொள்ளும். புது உடன்படிக்கையின் சபை நடந்து கொள்ற விதம் எழுத்தின்படி சொல்றேன், கானானை விடக்கூடாது. எழுத்தின்படி சொல்றேன். அவங்க இருந்த அந்த கானானையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? அங்க வீடு இருக்கு, அங்க அது இருக்கு, இது இருக்கு, இருக்கிறத எடுத்துட்டு வந்துருவோம். ஏன் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. யோசித்து பாருங்கள். சொந்த பந்தம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கு. கிளம்புப்பா, எல்லாம் கிளம்புங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எகிப்தியரை படிக்க வேண்டியது இருக்கு. சொத்து பெருசா தெரியல, ஆடு மாடுகள் பெருசா தெரியல. ஆடு மாடு இன்னைக்கு இருக்கிற வாகனம் மாதிரி, நகை நட்டு மாதிரி, நம்மகிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள் மாதிரி அது பெருசா தெரியல. எதுக்காக? ஜீவனை காப்பாற்றணும். அதான் சொல்ற, ஜீவன் தப்ப ஓடிப்போ. லோத்தின் மனைவி எப்படி போய் எழுந்து போனான்னு நினைக்கீங்க? நான் சமீபத்தில் பேசுற அந்த ஆண்டுடைய வார்த்தையை தயவுசெய்து நீங்க கேளுங்க. நான் செய்திலே சொல்றேன், மீந்திருக்கிற ஜனம் என்று சொல்லி சமீபத்தில் பேசப்பட்ட செய்தியை தயவு செய்து எல்லாரும் கேளுங்க. மீந்திருக்கிற ஜனம் செய்தியினுடைய தலைப்பு. லோத்துடைய மனைவி எப்படி விழுந்து போனா நினைக்கீங்க? வீட்டுல இருக்கிற பண்டங்களை தான் திரும்பி பார்த்தா. ஏன்னா நீ வேதத்துல வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாக்குறோம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஏன் நினைச்சுக்கிட சொன்னாரு? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. வயலில் இருக்கிறவன் வீட்டுக்கு திரும்பாது இருக்க கடவன் சொல்றார். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் பண்டங்களை எடுத்துக்கொள்ள வீட்டுக்குள்ள இறங்காமலும், வயலில் இருக்கிறவன் என்ன செய்ய பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன் சொல்லிட்டு தான் சொல்றாரு. லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். அவ லோத்தின் மனைவி எதுக்கு திரும்பினா தெரியுமா? கந்தகம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பிப்பான்னு அப்படி சொல்ல முடியாது.
நமக்கு எதுக்கு திரும்பினான்னு சொல்லி திட்டவட்டமா நமக்கு தெரியாது. ஆனா 195% ஊர்ஜிதப்படுத்தலாம். எப்படி தெரியுமா? இதை சொல்லிட்டு இதை சொன்னதுனால எதை வச்சு ஊர்ஜிதப்படுத்தலாம்னா, அவ பின்னிட்டு திரும்புறா. ஏன்னா வயல்ல இருக்கிறவங்க எதுக்கு திரும்புவாங்க தெரியுமா? வயல்ல களைப்பா இருந்து வீட்டுல போய் சாப்பிட தான் திரும்புவாங்க. ஓய்வு எடுக்கணும், இந்த உலகத்துல ஒரு மேன்மையை அனுபவிக்கணும், சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறது தான் வீட்டுக்கு திரும்புவாங்க. திரும்பாதுன்னு சொல்றாரு. வயல்ல இருந்து நீ வீட்டுக்கு திரும்பாத, நாளை கஞ்ச நல்ல பருக்கி வாயில போடணும், சாப்பாட்டுக்கா நீ திரும்புவ. மேல இருக்கிறவன் பண்டங்கள் எடுக்க உள்ள போகாத, பொருட்கள். இந்த பொருளையும் சாப்பாட்டையும் முதன்மைப்படுத்தி இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் சொல்றாரு, லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்க. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்க. ஐயோ வீட்டுல உள்ள பண்டங்கள் எல்லாம் போகுது, வீட்டுல உள்ள பட்டுச்சேலை போகுது. ஒரு உதாரணத்துக்கு வீட்டுல உள்ள நகை நட்டு போகுது. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பாருங்க பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் விட்டாங்க. அப்ப இந்த காலத்தை தான் யாருக்கு முன்னமே ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். யாருதான் அந்த சொப்பனத்தின் மூலமா பேசினாருன்னு சொல்லி யோசேப்பு சொல்றாரு, தேவன் தான் பேசினாராம். யாருக்கு வெளிப்படுத்தினார் இந்த சொப்பனங்களை? பார்வோனுக்கு. சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? பார்வோனுக்கு. ஏன்னா அந்த காலத்துல மக்கள் பிழைத்திருக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இந்த ஆகாரத்தை தவிர வேற எது இருக்க. அப்ப நம்முடைய ஆகாரம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்கள் உலகத்தின் எழுத்தின்படியான ஆகாரம் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆகாரம் இல்ல, எழுத்தின்படியான அந்த ஆகாரம் இல்ல. எந்த ஆகாரம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து தான் நம்முடைய ஆகாரம். கிறிஸ்து தான் நம்முடைய ஆகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 13-15 வசனங்களை பாருங்க. அங்கே அநேகருக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் போதிச்ச உடனே இவங்க அடுத்து படகெல்லாம் எடுத்துட்டு இப்ப சபை பெருக ஆரம்பிச்சிட்டு, எல்லாரையும் போதிச்ச உடனே இப்ப என்னது, பல இடங்கள்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, சூப்பரா நடத்துறாரு ஆண்டவர், சபை நடத்துறாரு, போவோம் நல்ல சாப்பிடலாம் சொல்லி ஆண்டவங்க இருதயத்தை எண்ணத்துல பார்த்துட்டு சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்ததினாலே என்னை தேடுகிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நித்திய அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்ல, அழியாத நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கன்னு சொல்லி யோவான் 6வது அதிகாரத்துல பேசி அதை தொடர்ந்து என்ன சொன்னார் தெரியுமா? நானே வானத்திலிருந்து வந்த ஜீவோப்பம் நானே. எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா? அப்ப உலக ஆகாரத்தை பார்க்காதீங்க, கிறிஸ்து தான் நம்முடைய ஆகாரம். அவர் நான் தான் உங்களுக்கு ஆகாரமா இருக்கும். அதான் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப அன்னைக்கு ஜீவன் பெறணும்னா யோசேப்பிட்ட இருந்து ஆகாரத்தை பெறணும். இன்னைக்கு நம்ம ஜீவனை பெறணும்னா பரம யோசேப்பாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து ஆகாரத்தை பெறணும். அவரை தான் ஆகாரமாய் கொடுத்துட்டாரு. அதனாலதான் சொல்லிட்டார், என்னை என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணு. இதுலதான் சிலுவை பற்றி உபதேசம் அடங்கி இருக்கு. சிலுவை பற்றி உபதேசம் காணப்படுகிறது. சிலுவை பற்றி உபதேசம் பார்வோனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த சொப்பனத்தினுடைய வியாக்கியானத்தை புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை பார்க்கும்போது இந்த ஒரே ஆகாரத்துக்காக, இந்த ஒரே இடத்திலிருந்து வரக்கூடிய ஆகாரத்துக்காக எல்லாவற்றையும் துச்சமென எண்ணின பெருங்கூட்டத்தை அந்த காலத்திலே காண்பிக்கிறார். அந்த 7 வருஷ காலங்களிலே என்ன நடந்தது தெரியுமா? ஆகாரம் கிடைக்கிறதுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விற்காங்க. கடைசி பார்த்தா எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அதான் பூரணம். 7ங்கிறது பூரணத்தை குறிக்கும். அந்த 7 வருஷத்துல அவங்க எல்லாத்தையும் வித்தாங்களா, விற்கலையா? எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க. முதல்ல இடம் போகுது, கால்நடை போகுது, அப்புறம் எல்லாம் போக ஆரம்பிக்கும். பணம் போகுது, எல்லாம் போகுது. இதுதான் உண்மையாலே கிறிஸ்தவத்தினுடைய தரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்தா உனக்கு கோடி வருது, உனக்கு பணம் வருது, பாக்கெட் உனக்கு நிரம்புது, நூதனம், வெக்க கேடு, அவமானப்படணும். சகி ஆண்டவர்கிட்ட வர்ற அந்த சமயத்தை பார்த்தா, இந்த ஆகாரமாகிய கிறிஸ்துவ பற்றிக்கொள்ற இடத்தை பார்த்தா, ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவ பற்றிக்கொள்ற இடத்துல பார்த்தா நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, லூக்கா 19வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு, சகி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். உதாரணத்துக்கு 10 கோடி இருந்து 5 கோடி போயிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரு இடத்துல அநியாயமா நான் வாங்கினது உண்டானால் அது நாளத்தினே திரும்ப செலுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 5 கோடியிலேயே 4 கோடி போயிடுச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட வந்தா உனக்கு பணம் வருது, கார் வருது, நகை நட்டு வருது, உனக்கு அருமையான வரன் வருது. இதெல்லாம் என்னது? ஊழியம். அன்னைக்கு யோசிச்சுட்டு இந்த ஆகாரம் பெறணும்னா உனக்கு உண்டான எல்லாத்தையும் நீ வெறுக்கணும். வெறுக்காம விற்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. அந்த இங்க யோசிச்சு பாருங்க, அவன் கண்ணுக்கு முன்னால இருக்கும். பணம் இருக்கு. பணமா ஆகாரமா? பணமா யோசிப்பின் சமூகமா? வேண்டாம், பணத்தை தூக்கி எரிஞ்சாச்சு. 2வது, ஆடு மாடு செல்வ செழிப்புல இருக்கு. நான் வாழ்ந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கான். இல்ல, இப்ப அங்கேயும் ஆண்டவர் செக் வைக்கிறாரு.
ஏன்னா ஆண்டவர் அந்த நாட்கள்ல இதெல்லாம் வெளிப்படையா வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தடுத்து வெறுத்து தள்ள வேண்டிய விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே யோசேப்பின் சமூகத்திலே, தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் காண வேண்டிய அற்புதமான வெளிப்பாடு. ஆனா இன்னைக்கு எப்படி படித்துமா, இது தலைகளை போய்கிட்டு இருக்கு. ஒரு காருனா இன்னும் அடுத்து 2 காரு, அடுத்து 3 காரு, அடுத்து 4 காரு. இது யோசேப்புடைய ஊழியம் கிடையாது, இது கிறிஸ்துவனுடைய ஊழியம் கிடையாது. இது யோசேப்புடைய சமூகத்தில் வரக்கூடியது என்னன்னா, உலகத்துள்ள காரியங்கள் எல்லாம் வெறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது அவருக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு பாருங்க. அப்ப இவங்க என்ன யோசிப்பாங்க, யோசேப்புன்னு ஒருத்தன் வந்தான், வந்து தொலைஞ்சான், எங்க எல்லாமே நம்ம மண்ணா போகிறதுக்கு தானே வந்தான், அப்படியே சொன்னாங்க. இல்ல, அவங்களுக்கு இதை விட அதுதான் முக்கியமா இருந்தது. பணத்தை விட அந்த ஆகாரம் தான் முக்கியமா இருந்தது. யோசேப்பின் சமூகத்திலிருந்து வர அந்த ஆகாரம் தான் முக்கியமா இருந்தது. யோசேப்பின் சமூகத்தில் என்ன பார்த்தா தெரியும், யோசேப்பின் சமூகத்திலிருந்து வர இந்த ஆகாரம் தான் முக்கியமா இருக்கணும். துச்சமனை எண்ணினாங்க. ஆடு மாடு பார்க்காங்க, ஆடு மாடுலாம் இருக்கு, இல்ல அதை விட அந்த ஆகாரம் தான் பெருசுன்னு சொல்லி அதை துச்சமனை எண்ணினாங்க. நிலத்தை பார்க்காங்க, இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு, இல்ல இதை விட அந்த ஆகாரம் தான் முக்கியம் சொல்லி அதையும் துச்சமனை எண்ணினாங்க. நீங்களும் நானும் சாவாமல் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தம்மையை பலியாய் ஒப்பு கொடுத்தார். யோசேப்பு அதை செஞ்சதுனாலதான், மூளைக்கு தலைக்கல் ஆனதுனாலதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதே போலதான் கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து இன்றைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய நித்திய ஆசாரியத்துவத்திலே பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக அவர் வீற்றிருக்கிறாரு. இதுலதான் நமக்கு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆகாரத்திலே திருப்தி அடைய வேண்டும். அதுக்குதான் இந்த 7 வருஷங்கள் காண்பிக்கப்பட்டது. உணர்வோமா? சகல ஜனங்களுக்கும் இங்கதான் ஆகாரம். அதனாலதான் காசை கொடுத்து விடுறாரு. யாக்கோபு காசை கொடுத்து விடுறாரு. கடைசி என்ன ஆயிட்டு தெரியுமா, முதல்ல காசை தான் கொடுத்து வாங்கினாங்க, கடைசியில தங்களையே உள்ள கொடுத்துட்டாங்க. பஞ்சம் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. அப்ப இந்த சொப்பனத்தினுடைய வியாக்கியானத்தை பாருங்க, சொப்பனத்துல மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை பாருங்க. யோசேப்பு தன்னை சகோதரருக்கு வெளிப்படுத்தும் போது அழகா சொல்லுவாரு, பஞ்சம் 2 வருஷம் ஆயிட்டு, இன்னும் இந்த பஞ்சம் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லுவாரு, 5 வருஷம் இருக்கும், நீ தகப்பன் எல்லாத்தையும் கூட்டுவான்னு சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் பேரா போனாங்க, எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துச்சு. இதுதான் நான் படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப கொஞ்சம் முதல்ல பணம் தான் உள்ள வருது, கொஞ்சம் சில மனிதர் தான் உள்ள வர்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அங்க பணம் தான் ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட போகுது. முதல்ல பணத்தை கொடுத்து, இப்ப அது நகை இருந்தா நகை போடு, ஒண்ணுமே இல்லை நீனே உள்ள விழுந்துரு அப்படின்னு காணிக்க பெட்டியில விழுந்துருன்னு இப்படி நூதனமான உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க கள்ள போதகர்கள். அது அந்த அர்த்தம் இல்லை, உனக்கு இல்ல அவருக்கு என்ன அர்ப்பணிப்பேன், அதுதான் முக்கியம். மக்கதுனே சபையாரை போல அங்க 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாங்க, முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்புவித்தார்கள். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்க, அங்க இருந்து யோசேப்பின் குடும்பத்திலிருந்து முதல்ல பணம் வருது, ஆள் வருது, அதுக்கப்புறம் பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமே உள்ள வந்துட்டு. அப்ப இந்த வருஷங்கள் எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டது பார்வோனுக்கு அப்படின்னு சொன்னா, இதுதான் பிரியமானவர்களே, முழுமையாய் அவருக்கு சரணடைஞ்சே ஆகணும். நம்ம சுய புத்தியில நிக்க முடியாது. எனக்கு ஆடு மாடு இருக்கு, நிலம் இருக்கு, என்ற பணம் இருக்கு, பொக்கிஷம் இருக்கு, சுய சார்ந்த வாழ்க்கையில நிக்க முடியாது. அங்க யோசேப்பின் சமூகத்துக்கு வரும்போதுதான் எல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த ஆகாரம் மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லி அவர் மாத்திரமே எனக்கு போதுங்கிறது வந்துருவோம். அதனாலதான் நம்ம தெளிவா சொல்றது, இந்த உலகத்துடைய காரியங்களை இச்சிக்க கூடாது. இந்த உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்களே நல்லா கவனிங்க. உபவாச கூட்டத்துக்கு வந்தாலே இங்க பிரியாணி போடுறாங்க, இங்க இந்த மீன் குழம்பு வைக்காங்க, இதுக்கு வராதீங்க. இதுக்காக அல்ல கிறிஸ்தவம். அப்படி ஒண்ணும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் உற்சாகப்படுத்துறதுக்கு இதை செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா இதுக்காக கிடையாது. இதுக்காக ஒண்ணு நம்ம கூட்டம் நடத்தல. ஆனா யோசேப்பு அப்படி அங்க கொண்டு வரல. அந்த ஆகாரம் எதுக்கு அடையாளமா இருக்கு? கிறிஸ்துவுக்கு அடையாளம். சமஸ்த உலகமும் ஒட்டுமொத்த சர்வ லோகமும் யார்கிட்ட வந்துதான் ஆக வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக நீ எவ்வளவு அலைஞ்சாலும் சரி, நீ எவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்கு, நீ எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி, நீ அந்த ஒரு இடத்துக்கு தான் வரணும். நீ சில சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் போக முடியல, பக்கத்துல ஒரு சபைக்கு போயிருந்தேன். இல்ல, நீ போக வேண்டாம். தரம் இல்லையா, அங்க பணமும் காசையும் பத்தி தான் பேசுறாங்களா, போக வேண்டாம். அது எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போனாலும் சரி, செலவு பெற்ற உபதேசத்தை கேட்கறதுக்கு நம்ம எங்கேயும் போகலாம் பிரியமானவர்களே.
அதனால தேவ பிள்ளைகளாகி நாம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன் என்று ஜீவப்பமாகிய இயேசு கிறிஸ்து பேசினதை யோவான் 6வது அதிகாரத்துல பார்க்கிறோமே. அவரையே பற்றி கொள்வோம். எகிப்தியரிடத்துல இருந்து அந்த படிப்பினையை பார்க்கிறோமே. அந்த 7 வருஷ காலங்களில் நடந்த காரியங்களை பார்க்கிறோமே. எல்லாம் அவ்வளவு தன்னுடைய எல்லா சொத்தையும் வித்து, எல்லாத்தையும் வித்து இந்த ஒரு ஆகாரத்துக்காக எல்லாத்தையும் துச்சமென திறந்து விட்டானே. நாம் இப்படி இருக்கிறோம். மோசே அதைத்தானே செய்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த ஒரு விசுவாசத்துக்காக, தேவனை பற்றுகிற விசுவாசத்துக்காக, தேவனுடைய வார்த்தைகளை பற்றுகிற விசுவாசத்துக்காக அவ்வளவு பெரிய பதவியை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப இந்த ஒரு ஆகாரத்துக்காக, கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தை என்கிற அந்த ஒரு ஆகாரத்தை பற்றி கொள்வதற்காக எகிப்தின் பொக்கிஷங்களை எல்லாம் துச்சமென எண்ணின மோசையை கவனித்து பாருங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புது உடன்படிக்கையின் சபை கடந்து போகணும். அதனாலதான் நான் எபிரேயில் பிறந்த எபிரேயன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், குற்றம் சாட்டப்படாத பரிசேயன், ஆபிரகாமின் சந்ததியான், பென்யமீன் கோத்திரத்தான் என்று தன்னுடைய அருமை பெருமையெல்லாம் காண்பித்துக் கொடுக்கிற பிலிப்பியர் 3வது அதிகாரம் எதையும் காண்பித்துக் கொடுக்கிறது? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆபிரகாமின் சந்ததியான், ஆகா எவ்வளவு பெரிய மேன்மை பெற்றவர். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அந்த ஒரு ஆகாரத்துக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எகிப்தியரை பார்த்தாவது படி, பொல்லாத ஊழியக்காரனே. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த சத்தியங்களுக்குள்ள வரணும் பிரியமானவர்களே. பெரியன் பாம்பு குட்டிகளின்னு சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கிறிஸ்துவை விட்டுட்டு மத்த எல்லா சடங்காச்சாரையும் செய்துகிட்டு இருக்கிறியே. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ மட்டும் காண்பித்துக் கொடுக்காம ஆராதனைங்கிற பேர்ல ஆட்டமும் பாட்டமும் ஓடிக்கொண்டிருக்குது, இசை கருவிகளும் மீட்டிக் கொண்டிருக்கிறாயே. மனம் திரும்பு. இந்த 2வது செஷன்ல ரெண்டு காரியங்களை பார்த்துட்டே இருக்கிறோம். யாக்கோபின் வீட்டிலே 2 சொப்பனங்கள், சிறைச்சாலையிலே 2 சொப்பனங்கள், பார்வோனின் அரண்மனையிலே 2 சொப்பனங்கள். சிந்திப்போமா? அவை எல்லாம் புது உடன்படிக்கையின் சபையையும், புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய கட்டாயமான அவசியமான ஒரே செல்வி பற்றிய உபதேசத்தையே காண்பிக்கிறது. அர்ப்பணம் செய்வோமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே எங்களுக்கு தந்த இந்த விலையேறப்பட்ட தருணத்திலே, இந்த 2வது செஷன்ல ஆண்டவரே, சொப்பனங்களில் நீர் வெளிப்படுத்தின வியாக்கியானங்களை பார்க்கும்போது எவ்வளவாய் நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்கப்பா. நாங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலை பெற்றிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மதியான ஆண்டவரே, மதிய உணவுக்கு பிற்பாடு நடக்கிற அந்த கடைசி செஷனையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியத்தை அப்படியே கேட்டுட்டு போய் விடாமல் தொடர்ந்து எங்கள் உள்ளத்திலே பதித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.